பொற்கிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். பொற்கிடம் கூறினால் புகழ்கிறேன். வாரினால் அழைக்கப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காய்களால் குற்றம் செய்வேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான பாடலுக்காய் ஆண்டவரே கருத்து நிறைந்ததாய் இருப்பதற்காக சொல்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய சமயத்தில் எங்களை நீர் கொண்டு வந்ததற்காக நன்றி சுவாமி. உடைய திட்டங்கள் எல்லாம் மேலானது. மனிதர்களாக நாங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது சுவாமி. ஆனால் உடைய திட்டம் நிச்சயமாகவே எங்களுக்கு சிறப்பாக தாயார் அமைத்திருப்பதற்காக நன்றி செல்கிறோம். இந்த நாளில் கூட திருமறையிலேயே சத்தியங்களை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறது. என்னை மறைத்து நீங்கள் பேசுகிற சுவாமி. உடைய சத்தியங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் விசேஷமாய் காணப்பட்டோம். நீர் ஆளுகை செய்யும். உங்களுடைய கிருபைகளுக்கு காரணம் உடைய நாம மகிமைக்காக வேண்டும். திருவாசத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு இணையற்ற நாமத்தை ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சிகளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தை உங்களோடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களோட இந்த நாளிலே உங்களுடைய ஆயுளாக வர தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றேன். சிறப்பாக தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் மேலானது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த ஆலயத்தில் ஆர்டர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகின்றேன். 42 வருடங்களால் இந்த திருச்சபை வளர்ந்து மட்டுமாய் நடந்து அருமையான குடும்பங்களை ஸ்தாபித்து இணைந்து வாழ்கிற இந்த திருச்சபையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட உங்களோடு இருப்பது மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம். அநேக வருடங்களுக்கு முன்பாக உங்களோட பணியாற்றி மீண்டுமாக உங்கள் மக்கள் வருவது ஆண்டவர் சுத்தத்தில்லை. இந்த நாளுக்குரிய செய்தியானது நமக்கு கொடுக்கப்படும் முன்பாக வேதம் முழுவதும் நாம் பார்ப்பதனால் எல்லா நிலைகளிலும் நீதிமான் பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்பது வணையப்பட்ட ஒரு சத்தியம். ஆண்டுடைய பார்வையை ஆண்டுடைய ஊழியர்கள் நீதிமான்கள் ஆண்டவருக்கு முன்பாக உபயோகிக்கப்படுவதாகும். ஆண்டவர் அவர்கள் பட்சத்தில் எப்பொழுது என்பதை குறித்து நாம் வேறு முழுவதும் பார்க்கின்றோம். அல்ல தீமை செய்தவர்களை ஆண்டவர் தண்டிக்கிறவராக அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கின்றவராகவும் இருப்பதை பார்க்கிறோம். குருத்துவ பணி நமக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பணி. குருத்துவ பணியில ஆர்டெயின் மினிஸ்ட்ரி என்ற இந்த குருத்துவ பணியை பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக பேர் இந்த ஊழியம், இந்த குரு ஊழியம் குருவாக திருச்சபையின் குருக்களாக ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் தனித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருப்பதை பார்க்கின்றோம். ஸோ ஏன் ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுக்கின்றார் என்றால் அது விசேஷித்த ஒரு சிறப்புள்ள ஒரு ஊழியம். அதற்காக தான் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்குரிய ஆசாரியர்களை தேர்ந்தெடுத்து அந்த ஊழியத்தை கண்ணியமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைப்பதை பார்க்கின்றோம். அநேக பேரை ஆண்டவர் அடைவார். ஆனால் ஒரு சிலர் மாத்திரமே அவருடைய ஊழியத்தில் நிலைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த நாளுக்குரிய தலைப்பு ஆனது ஆர்டெயின் மினிஸ்ட்ரி மார்க்ட் பை த wounds of Christ. நம்ம அழகான ஒரு பாடலை பாடும்பொழுது அந்த கருத்து மிக குறிப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆண்டுகளை நாம் முகமுகமாய் சந்திக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு காரியங்களும் நமக்காக செய்து முடித்து அந்த ரட்சிப்பின் பணியில அவர் பாடுகளை அனுபவித்து அவருடைய சதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அடையாளங்களை நாம் பார்க்க போகிறோம் என்று சொல்வது நிச்சயமாக அதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. குருத்துவ பணியில ஆயுடைய திருப்பணி மிக மிக முக்கியமான ஒன்று. கர்த்தருடைய அச்ச அடையாளங்களை நாம் பார்க்கக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை இருப்பதை அறிந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிய கடைசி வார்த்தைகள் தன்னுடைய சீடர்களுடைய பேசும்போது சிலுவைக்கு போவதற்காக அநேக காரியங்களை ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்கிறோம். முக்கியமாக யோவான் 16 அதிகாரம் 33 ஆண்டவர் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறதை வாசிக்கலாம். யோவான் 16:33. நான்
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன். In this world you will have trouble, but take heart, I have overcome the world. ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு அடித்தளத்தின் ஒரு வாக்கு தத்துவமாக இருப்பதை பார்க்கிறோம். கலாத்தியர் 6:17 பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை விசேஷமாய் சொல்வதை பார்க்கிறோம். வாசிக்கலாம் 6:17, கலாத்தியர் 6:17. கர்த்தருடைய அச்ச அடையாளத்தை நான் என்னுடைய சரீரத்திலே தரித்திருக்கிறேன். பவுலுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக கஷ்டங்கள் சந்தித்ததை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தினவர், கஷ்டப்படுத்தினவர், சாகடித்தவர், ஆண்டவருக்கு எதிராய் நின்றவரை ஆண்டவர் ஒரே நொடியில தொட்டு இந்த வாழ்க்கையை மாற்றி அமைத்ததை பார்க்கிறோம். அதனால்தான் தான் சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி சொல்ல தான் தயங்கவே இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையை மாறி ஒரு புது மனிதனாக மாறின பிறகு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை தேர்ந்தெடுத்து பிரதிஷ்டை பண்ணி தன்னுடைய ஊழியத்திற்காக பெயர் சொல்லி அழைத்து வேர் பிரித்து தனக்கு உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னை ஆண்டவர் அழைத்ததை பார்க்கின்றோம். அந்த அழைப்புக்கு உண்மை உள்ளதா இருந்ததுனால பவுலுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய சரித்திரத்தை நமக்கு இன்றைக்கு வைத்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக கரைகளை அறிந்து கொள்கிறோம். அதை இன்னும் அதிகமாக பார்க்கும்போது இன்றைக்கு ஊழியம் குருத்துவ ஊழியத்தை குறித்தும் அந்த ஊழியத்தில தோங்குற ஒவ்வொரு கருத்தின் கீழாக நாம் பார்க்கிறோம். ஆயர் பணியில தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு உறுதியான ஒரு கருத்தை நாம் அறிந்திருக்கிறோம். We are selected. ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவ ஊழியத்தில் விசேஷமாக நாம் ஆண்டவரால் பிரதிஷ்டை செய்யப்படுகிறவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, we are not only consecrated but also dedicated. நாம் அதுக்காக தங்களையே நாம் அர்ப்பணித்தவர்களாக காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்மை வேர் பிரித்து தன்னுடைய குடும்பங்களிலிருந்து, சபைகளிலிருந்து, சமுதாயத்திலிருந்து உன்னதமான ஒரு அழைப்புக்காக, நோக்கத்திற்காக ஆண்டவர் அழைப்பதை அறிந்திருக்கிறோம். So we are set apart for a higher purpose. அது மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்தமான அபிஷேக ஊழியத்தை ஆயிரங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பதை அறிந்திருக்கிறோம். அதே கருத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்ம ஏன் அதை செய்திருக்கிறார்கள்? ஒவ்வொரு பங்காக சிறிய ஆயராக, பெரிய ஆயராக, வேறு ஆயராக இந்த 3 நிலைகளிலே அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்து ஒரு உன்னதமான அழைப்புக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுப்பதை அறிந்து கொள்கிறோம். பொதுவாக மற்ற மதங்களிலே இருக்கின்ற குருக்களை போலவோ அல்ல பூஜாரிகளை போலவோ அல்லது அவருடைய முல்லாக்களை போலவோ நாம் அல்ல. இது ஆண்டவரால் தனிப்பட்ட விதத்தில் அழைக்கப்பட்ட ஒரு உன்னத அழைப்பு. இந்த அழைப்புக்கு நாம் அதிகமாக தங்களை தானே அர்ப்பணிக்க வேண்டிய அவசியம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய தனிப்பட்ட அழைப்பு நம்ம கொடுத்த ஊழியத்துக்கு வர முடியாது. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் அப்படியா இல்லாமல் இதுவும் ஒரு வேலையாக கருதப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையான கருத்து என்னென்றால் ஆண்டவரால் அழைக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு இதற்கான ஒரு அர்ப்பணிப்பை கொடுத்தால் வழி அந்த முழு நேர ஊழியத்தை செய்ய முடியாது. அதுக்கான பயிற்சியில கடந்து சொல்லும் பொழுது அநேக பயிற்சி மூலமாக ஆண்டவர் நம்மோட இடைப்படுவதை பார்க்கின்றோம். நான் ஆயிராக எனக்கு தெரிய தெரியாது. நான் ஆண்டவர் நான் அழைத்தார் என்பதை உணர்ந்து 1978 என்னுடைய வாழ்வு வயதில் ஆண்டுக்கு நான் எனக்கு ஒப்புப்படுத்தும் பொழுது ஆண்டவரை பற்றி நான் அதிகமாய் தெரிந்து கொள்ளணும்ன்ற ஒரு நோக்கு தான் என்னுடைய துவக்கமாக இருந்துச்சு. அதனால் சவுத் இந்தியா பிபிஎஸ் செமினரியில் நானே என்னையே போய் அதில் படிக்க வேண்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் போகிற முடியும். அங்கே ஒவ்வொரு கிளாஸ்லையும் நீங்கள் என்ன கிளாஸ், உங்களுடைய இங்கிலீஷ் கிளாஸாக இருக்கலாம், மற்ற பொதுவான எந்த கிளாஸாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான்
புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சது என்னன்னா அவனுடைய பிரசனம் ஓடிக்கொண்டது. ஆண்டவர் கற்று உட்கார்ந்து பக்கத்துல அருகில் உட்கார்ந்து கற்றுக் கொடுத்த அனுபவங்கள். ஸோ அந்த அஸ்திபாரம் வாழ்க்கையில கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கோம். ஒருவேளை இந்த அஸ்திபாரம் அதாவது உறுதியான ஒரு அஸ்திபாரம் இல்லாமல் இருந்தா எப்போ ஊழியத்தை விட்டு ஓடி இருக்கோம். அவ்வளோ கடினமான ஒரு ஊழியம். அந்த ஆண்டவர் அந்த ஒவ்வொரு 7 வருஷ படிப்பை நல்லா படிச்சு அதில் வேரூன்றி வளர இன்னும் அதிகமாக எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை விதமான எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை விதமான போர்கள் வந்தாலும், புயல்கள் சுனாமியை வந்தாலும் கூட ஆண்டவருக்காக நிற்கிறோம் ஒரு வாஞ்சை. இந்த ஊழிய குடும்ப பணியுடைய ஊழியத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு ஊழியம், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊழியம், இது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியம். இதை கண்ணியமாக நடத்த வேண்டும். நடத்துவது மாத்திரமல்ல, அதை பங்கு கொள்ள வேண்டும். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய அழைப்புல, உன்னதமான அழைப்புல 4 முக்கியமான காரியங்கள் மக்களை வைக்க வருகிறேன். எத்தனை பேர் ஆண்டிய ஊழியத்துக்கு முழு நேர ஊழியத்துக்கு வர இந்த நாட்டில் இருக்காங்க? நம்முடைய பிள்ளைகள் அதுக்காக ஆயத்தப்படுறாங்களா? நம்ம பிள்ளைகளை நம்ம அதுக்காக உற்சாகப்படுத்தணுமா? இன்றைக்கு ஊழியம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது ஒரு வேலையாக தான் இன்றைக்கு காணப்படுகிறது. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்துலேயே என்ன செய்யறாங்கன்னா பெரிய சர்ச் வேணும், பெரிய வசதிகள் வேணும், அப்படியான எதிர்பார்ப்புகளோட இருப்பது பார்க்க. என்னுடைய ஆலயத்துடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வேலை செய்யறேன். நம்ம ஐயர் ஜாஸ்தி ஐயர் எப்பவுமே ஒரு பெரிய சர்ச்சில் கொடுப்பாங்க. நான் எனக்கு எப்பவுமே தூரமான திருச்சபைகள் நான் நிச்சயமா சொல்லுறேன். எனக்கு முதல் சபையில் இடத்துல இந்த சபையை கொண்டுதான். நாட்டில் நடந்த அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்குள்ளாக உற்சாகம் அத்தை பற்றியும் கவலையே பண்ண, தூரமோ வெயிலோ மழையோ குளிர எதுவுமே படுத்தலை. ஏன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை கண்ணியமாய் செய்ய வேண்டும். ஆண்டவர் அழைத்த ஒரு உண்மையுடன் அதை சிறப்பாய் செய்ய வேண்டும் என்ற நோக்கம். முதலாவதாக ஆண்டவர் நம்மோட பேசும் பொழுது விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவர்களுக்குள்ளாக இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டுடைய ஊழியத்துக்கு வர போறீங்க? வாழ்க்கை பிள்ளைகள் முக்கியமாக தெரியாது. நான் இன்றைக்கு நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா அவங்களோட பேசுவார். ஒருவேளை நீங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களாக வேறு பிடிக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர்களை குறிப்பிட்டு வைத்திருப்பாருன்னா ஆண்டவர்களோட நிச்சயமாய் பேசுவார். ஏன்னா இன்றைக்கு அநேக பேர் அப்படியான அர்ப்பணிப்போட இருப்பதே இல்லை. இன்னும் எனக்கு என்னுடைய முதல் ஸ்டேஷனிங் நான் இன்னும் ஐயராக முன்னாடியே 1983 வருடம் எங்களை கனகாபுரா நம்முடைய விஷன் ஃபீல்டில் போட்டாங்க. ஐயாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனிங் தான். அங்கதான் நம்ம ஜெய்சிலா, ஜீவன், உதய் போன்ற நல்ல நம்முடைய அஞ்ஞான சகோதரர்கள் எல்லாம் அங்கே ஊழியம் செய்தவர்கள். ஸோ அந்த வார்த்தை எங்கே போட்டாலும் ஆண்டுடைய ஊழியத்தை செய்வோம். பாஷை தெரியாத ஐயாவுடைய எனக்கு தெரியும். நான் பெங்களூர்ல பறந்து வளர்ந்ததுனால ஐயா தமிழ்நாடு பறந்து வளர்ந்து அங்கே பாஷை தெரியாது. ஆனால் அங்கே அவர்கள் அதனுடைய முயற்சியை விடவே இல்லை. அவர்கள் ஆயிராக பணியாற்ற வேண்டும், ஒரு மிஷனரியாக பணியாற்றணும்னு சொல்லும் பொழுது அங்கே இருந்த மக்களோட இணைந்து ஆண்டு ஊழியத்தை செய்ததை பார்க்கின்றோம். எதற்காக இதை சொல்லுவேன்? ஆண்டவர் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த கொரோனா காலங்களில் விசேஷமாக நோய் பிரபு அவர்கள் பிபிஎஸ் டைரக்டராக பணிபுரிந்தவர்கள். இந்த லாக்டவுன் காலங்களில் பைபிள் ஸ்டடி அவர் எடுத்தார். அவர்களுடைய டிசைபிள்ஷிப் என்ற ஒரு புத்தகத்தில் கொடுத்த ஒரு 4 தலைப்புகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதில் மிக முக்கியமான கருத்து அங்கே காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கின்றேன். முதலாவதாக ஆண்டவர் நம்ம அழைக்கும் பொழுது முதல் அழைப்பை குறித்து பார்க்கும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானிகர் ஆண்டவருடைய சீடர்களோட தன்னுடைய சிறிய குழுவான சீடர்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இயேசு ஆண்டவர் வருவதை பார்க்கிறார். இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி உலகத்தை சுமந்திருக்க தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார் என்று சொல்லி தன்னை அறிமுகம் பண்ணுவதை பார்க்கிறோம். 35ஆம் வசனத்தை மீண்டுமாக 2 சீடர்களோட யோவான் நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கேயும் அவர் இயேசுவை வருவதை கண்டு உடனடியாக தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அறிமுகம் மீண்டுமாக சொல்வதை பார்க்கிறார். கேட்ட உடனடியாக இந்த சீடர்கள் 2 பேர் என்ன செய்யறாங்க? இயேசுவை பின்னால போவதை பார்க்கிறோம். 37, 38 வசனத்துல பின்னால போகும்போது இயேசுவை திரும்பி பார்க்கிறாரு. அங்க கேட்கிறாரு, ஏன் என்ன பின்பற்றீங்க? இல்ல நான் நீங்க ரவி நீங்க எங்க தங்கிருக்கீங்க? ஸோ
அவன் போய் பார்க்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்ற, வாங்க வந்து மாறுங்கள், கம் அண்ட் see where I live. நான் எங்க இருக்கேன்னு சொல்லி சொல்றதை பார்க்க. இந்த முதலாவதாக ஆண்டவருடைய சமூகத்துல ஊழியத்துக்கு வர வேண்டியவர்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய முதல் கருத்து என்னவென்றால், you have to come and see who Jesus is. That means you need to know who Jesus is. ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு சிறிய விசுவாசியா இருக்கலாம், நீ ஆண்டவருடைய அநேக வருடங்களாக விசுவாசத்தில் இருந்திருக்கலாம், அல்லது ஆண்டவரை நீ அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். You have to know him. You need to know the master God. ஆண்டவரை எஜமானாகிய ஆண்டவரை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பெயர் கிறிஸ்தவர்களாக நம் காலங்களை போக்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி காலம் செல்லாது, அவருடைய வருகை இன்னும் சமீபமா இருப்பதை நம்ம அறிந்திருக்கோம். So you have to know this Jesus as a first hand information. யாரோ சொன்னாங்க, என் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, என் நண்பர் சொன்னாரு, என்னுடைய யாரோ சொன்னாங்க ஏசாவை பற்றி, அதை நாம் விசுவாசிக்கிறது சொல்ல முடியாது. நீங்க ஆண்டுடைய வசனத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். இந்த கடந்த ஒரு 2 வருஷமாக பிஷப் சார்ஜன் திருச்சபையில எல்லாருக்கும் பைபிளை வாசிக்கணும், வேதத்தை முழுசா நீங்க வாசிக்க வேண்டும், முழு அதிகாரங்களை ஒவ்வொன்றாக நீங்க தள்ளி புரட்டி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி ஒரு 20-30 பேர் அவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக அந்த பைபிள் ஸ்டடி ரெகுலராக நடத்தப்பட்டது. அதில் அநேக பேருடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் வீட்டில் உட்கார்ந்து வாசித்து அவனுடைய வசனத்தை வேரூற்றி வளர்றதுனால அநேக பேர் இன்றைக்கு அவனுடைய வசனத்தை பேசும்படியாக ஆண்டவர் தெரிவிச்சு. இன்றைக்கு எதுக்காக அதை சொல்றேன்னா, ஆண்டுடைய வருகை முன்னால் நீங்க ஆண்டவர் பற்றி என்ன அறிஞ்சிருக்கீங்க, என்ன போதனைகள் நம்ம போதிச்சுட்டு இருக்கோம், எவ்வளவு நேரம் நம்ம செலவிடுக்கிறோம் அநேக காரியங்களுக்காக ஆண்டுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும், இருக்கிற சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சுவிசேஷங்களாய் மாற வேண்டும். இன்றைக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்லாததுனால இதெல்லாம் காலியா இருக்கு நம்ம இடம், கரெக்டா? அநேக சபைகள் இங்க பக்கத்துல வந்துருச்சு சொல்லலாம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. திரும்பி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வட்டாரத்துல காணப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் யார் சொல்லுவாங்க சுவிசேஷம்? நீங்க சொல்றா யார் சொல்லுவாங்க? ஆண்டு சொல்ல என்னை வந்து பாருங்க. So that was the first calling Jesus did for the people. And there is a personal encounter is required to enter pastor or ordained ministry or in the ministry of God. அதில் அங்கே என்ன செய்யறாங்க, 4-5 மாசங்க ஆண்டவரோட தங்கி இருக்காங்க. இந்த சிறு குழுவினர் தான் அந்திரேயா, யோவான், சீமோன் பேதுரு, பிலிப்பு, நத்தானியேல் என்ன பண்றாங்க, ஆண்டவரோட உட்கார்ந்து தங்கிடுறாங்க. அவரோட உங்களை வந்து பார்க்கிறோம் அந்த வேலை பட்டாங்க, ஆண்டவரோட தங்கிடுறாங்க. தங்குறது, எழுந்திருக்கிறது, ஜெபிக்கிறது, ஒவ்வொன்றும் they saw Jesus in their personal life. So knowing is the first step. Knowing your master, very very important. பங்கேற்றவர்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றி அதிகமாக அறிந்து கொள்வது, சேகரிக்கிறாங்க. அவர் யார், என்ன, எப்பேற்பட்டவர் என்ற வெளிப்பாடு நமக்கு. There was a light they received through their commitment. எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டதை பார்க்கிறோம். இந்த 4-5 மாதத்துல இயேசுவோட கழித்த நேரம் மிக பிரயோஜனமா இருந்தது. இரண்டாவதாக ஆண்டவர் தங்களை அழைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், கம் ஃபாலோ மீ, என்னையே பின்பற்றி வான்னு சொல்லி தனிப்பட்ட விதத்தில் அழைப்பதை பார்க்கிறோம். யோவான், யாக்கோபு, அந்திரேயா, யார் இருந்தாங்க ஒவ்வொருத்தையும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் அழைப்பதை பார்க்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளிலும் இரவும் பகலும் ஆண்டவரோடு அவர்கள் வாழ்ந்த நாட்களை பார்க்கிறோம். ஆண்டவரை பின்பற்றுவது மிக முக்கியம். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வது போதாது, ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். We need to follow Jesus. அவருடைய அடிசூடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். We need to walk in his steps. ரொம்ப கடினமான ஒரு பாதை அதுதான். ஆண்டவரை பின்பற்றுவது சுலபமானது ஒன்று அல்ல. மார்க் 1-14-18 வருஷங்களை பார்த்தீங்கன்னா 10 மாதத்திலிருந்து 11 மாத காலம் சீடர்களை ஆண்டவர் அவர் என்ன பண்றாரு, பயிற்சிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவளுக்கு செய்ய வேண்டிய கருத்துக்களை சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். அதனால ஒவ்வொருவரும் ஆண்டுடைய போதனையில அவங்க வளர்கிறார்கள், அவருடைய விசுவாசத்துல வளர்கிறார், ஜெபத்துல, ஆண்டுடைய சமூக வேலையில, அருட்பணியில எல்லாவற்றையும் அவங்க கடந்து செல்வதை பார்க்கிறோம். என்னை பின்பற்றி வாழ்ந்து சொல்லுவது, உங்களை நான் என்னவா மாற்றுவேன், மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். I will make you fishers of men. Come follow me. I will make you fishers of men. மனிதர்களை பிடிக்கிற, மீன் பிடிக்கிறவர்கள மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். யோவான், யாக்கோபு தங்களுடைய அழைத்த உடனடியாக தங்களுடைய பரம தொழில், தங்களுடைய
தகப்பன்மார்கள் தன்னுடைய வீடு, குடும்பம், தன்னுடைய சொத்து சுகம் என்னெல்லாம் தன் வாழ்க்கை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவங்க செய்த வேலையில அவருடைய வலைகள், தன்னுடைய போட்கள் எல்லாத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றி கடந்து சென்றார். They left everything and followed Jesus. ஆண்டவர் அழைத்த உடனடியாக எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்காம பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த மத்திய அப்படியே விட்டுட்டு, அவ்வளவு பணத்தை விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றினதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். ஆண்டவர் அதை சொல்லி உடனடியாக நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அடுத்த லெவல் ஆஃப் லீடர்ஷிப், அடுத்த லெவல், அடுத்த முக்கியமான கருத்தை பார்ப்போம். 12 சீடர்களை அந்த ஒவ்வொரு ஆளுமே அழைத்து அவர்களோட பேசும்பொழுது அவர் சொல்லுவ, நான் பயிற்சிக்க போகிறேன். கம் பி வித் மீ, என்னோட நீங்க தரித்திருங்க. பி வித் மீ, என்னோட வாங்க, என்னோட வாங்க என்று சொல்லி ஆண்டவர் தன்னை அழைத்து அவர்களை பயிற்சிக்கிறார். That's a training. It's not only knowing and following and it's also training. பயிற்சிக்கிற ஒரு காரியம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் என்னென்ன காரியங்களை அவருக்கு சொல்ல வேண்டுமோ சொல்வதை பார்ப்போம். என்னெல்லாம் பயணம் செல்லுமோ சாதாரண எளிமையான காரியங்கள் மூலமாய் ஒரு ராஜ்யத்துக்குரிய காரியங்களை, வெளிப்பாடுகளை சொல்வதை பார்ப்போம். There was an intensive training period for a specific period of people of 12. 12 பேரையும் இரவும் பகலும் அவங்களோட பயணம் செய்ததை பார்க்கிறோம். அவங்களோட தூங்கினாங்க, அவங்களோட சாப்பிட்டாங்க. 20 மாதங்கள், 20 solid months, 20 மாதங்கள் இயேசுவோடைய அவங்க வாழ்ந்ததை பார்க்கிறோம். பெண் சீடர்களும் கூட அவங்களோட இருந்தாங்க. 12 மாதம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஆண்டவரோட பயணம் செய்தார்கள். செய்தி அவங்களை கொடுக்கிறாங்க. யோசிப்பாங்க, ஒரு உன்னதமான அழைப்புல ஒரு உலகத்தையே சந்திக்க வேண்டுமானால் சாதாரண ஏழை எளிமையான படிப்பறிவு இல்லாம, உலகத்துடைய அறிவுகள் இல்லாம, எந்த விதமான தீமையான எண்ணங்கள் இல்லாத மக்களை ஆண்டவர் வேறுபிரித்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து நீங்க புறப்பட்டு போங்கன்னு சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவையான பயிற்சியை கொடுத்ததை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையை, உலகத்துடைய திருப்பணியை அவர் கையில் கொடுத்ததை பார்க்கின்றோம். 4ஆவதாக ஆண்டவர் சொல்கிற காரியம், முக்கியமாக இந்த 11 பேருக்கு ஆண்டவர் மேலறையில் நீங்க வாங்க, ஆவியான உங்களை பலப்படுத்த வேண்டுமானால் நீங்க தரித்திருக்க வேண்டும். So remain in me, எனக்குள்ளாக நீங்க நிலைத்திருங்க. Remain in me, நீங்க தரித்திருந்தது என்னோட நீங்க நின்றால் ஒழிய நீங்க கனி கொடுக்க முடியாது. Unless you remain in me, you cannot give fruits. You cannot give much fruit. நீங்க அதிகமாக கனி கொடுக்க, எனக்குள்ளாக நீங்க நிலைத்திருக்க வேண்டும். You need to remain in me. 10 நாட்கள் அவர்கள் தரித்திருந்தார்கள். அவருடைய சரிதாங்க அவர்கள் தரித்திருந்த பொழுதுதான் அந்த 120 பேரும் சேர்ந்து வந்ததை பார்க்கிறோம். அந்த 11 பேரோட எல்லோருமா இணைந்து எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தை தரித்திருந்து அவருடைய ஆவியாருடைய பலனை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தையே மாற்றவர்களாக, தலைகீழாய் மாற்றவர்களாக மாற்றுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்றைய அஞ்ஞானங்களை இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொள்வது போதாது, அவரை பின்பற்றுவது போதாது. அவருக்குள்ளாக பயிற்சிக்கப்பட வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். அவருக்குள்ளாய் நிலைத்திருப்பது அதிக முக்கியமான ஒரு அனுபவம். இந்த குருத்துவ பணியில இதெல்லாம் அனைத்தும் நாம் கடந்து செல்லப்படுது. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை வரும். உங்களோட இருக்கிறவர்களே உங்களை மறுதளிப்பாங்க. ஆண்டவரை எப்படி காட்டி கொடுத்தாங்க, எப்படி மறுதளிச்சாங்க, எப்படி கஷ்டப்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில் வரும். அதெல்லாம் நீங்க பொருட்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம். தாவீது ஒரு சிறிய தப்பு தான் சொல்லிட்டான். தப்புதான் போய் சொல்லிட்டான். அவங்களை கிட்ட, ஆசாரியர்கிட்ட அவன் பாதுகாப்புக்காக ஓடி வந்தேன்னு சொல்லாம அவன் சொல்லிட்டான், என்னை நீங்க பத்திரப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்றதுக்கு பதிலா அவன் தப்பா சொல்லிட்டான். ஏதாவது சிறிய தப்ப அவன் செய்ததுனால அந்த ஆசாரியர்கள் 85 பேரை சாகடிச்சிருந்தான். சவுல் அந்த ஆசாரியர்கள் தங்களுக்கு செய்தியை கொடுக்காதனால அந்த அவ்வளவு பேரை மாத்திரம் இல்ல, அந்த ஊர்ல இருக்க அனைத்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், ஆடு மாடுகளை அனைத்து மிருக சித்தனை கூட அழிச்சு கொண்டாங்க சொல்லப்படும். ஆண்டுடைய ஊழியர்களுக்கு அநேக உபத்திரவங்கள். ஆண்டவருக்காக நிற்பது மிக முக்கியமான ஒரு கருத்து தான். பவுலை பற்றி அவங்களோட பகிர்ந்து பண்ணேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18
ஆண்டுடைய அச்சாரில் சரீரத்தில் நான் வைத்துக் கொண்டிருப்பதை அறிந்து கொண்டேன்னு சொல்லி அவர் எப்படியெல்லாம் பாடுகள் அறிவிச்சார்னு சொல்லி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-27 வசனத்தில் வாசிக்கலாம். ஒவ்வொன்றாக 2 கொரிந்தியர் 11:23-22. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரான நான் அதிகம் புத்திமானாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரணத்தில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்றுக்குறைய 40,000 ஐந்து தரம் அடிபட்டேன். 3 தரம் உணர்வுகளால் அடிபட்டேன். 1 தரம் கண்ணனில் பட்டேன். 3 தரம் பக்கம் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராட்சதம் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாசம் பண்ணினேன். ஆறுதலால் உள்ள மோசங்களிலும், கல்லர்களால் உள்ள மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் உள்ள மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் உள்ள மோசங்களிலும், பட்டணத்தில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமூகத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்தினால் வந்ததிலும், அநேக முறை கண்டுபிடிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். சொந்த வாழ்க்கையில இத்தனை கருத்துகள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில எப்போ ஓடிட்டு இருக்கும் இல்லைங்களா? அவருடைய கடிதங்கள்லாம் திருச்சபையில ஸ்தாபித்தது மாத்திரமல்ல, அநேக புதிய ஏற்பாட்டில் அவருடைய கடிதங்கள்லாம் சிறப்பாக நமக்கு இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். ஊழியர்களுடைய கருத்துக்களில ஆண்டுடைய அச்சாரத்தை தன்னுடைய சரீரத்தில் சுமத்தினால கிறிஸ்துக்காக தன்னையே தியாகம் செய்த திருப்பணி தன்னுடைய வாழ்க்கை மூலமாக இருப்பதை பார்க்கிறோம். முடிவாக பேருடைய அறையில் ஆண்டவர் தான் ஆண்டவரை துவக்கத்திலிருந்து ஊழியத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரக்காரர். எது பேசினா உடனடியாக பதில் சொல்லுவோம். உடனடியாக மறுதளிக்கிறது கூட ஆண்டவர் முன்னால் எச்சரிக்கை சொன்னதும் இல்லை நான் செய்ய மாட்டேங்கிறத சொல்லி ஆனால் 3 பேரை மறுத்துச்சுட்டு தன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுட்டு தான் ஆண்டவரை அறிந்திருந்தோம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பார்த்திருந்தோம். உடனடியாக தான் செய்த கருத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோதான், இனி நம்ம லீடர் நம்முடைய தலைவர் இல்லை, நம்ம என்ன செய்யணும், நம்ம போயிடணும், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி தொடர்ந்து பழைய தொழிலுக்கு போயிடணும் போகும்போது ஆண்டவர் சந்திப்பதை பார்க்கிறோம். God is a God who gives second chance. 2 வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற ஒரு கடவுள். இன்னொரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். நீ மறுதளிக்கலாம், நீ துன்பப்படுத்தலாம், என்னை கஷ்டப்படுத்தலாம், ஆனா நீ எனக்கு வேணும். ஆண்டவர் ஒருத்தரை குறிச்சிட்டாருன்னா அவர் யார் எங்க போனாலும் விட மாட்டார். அதனால எல்லா சீடர்கள் மத்தியில ஆண்டவர் பேதுரை கனப்படுத்த வேண்டும், தனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறதை குறித்து உணர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே என்ன செய்யறாரு, அவருக்கு சமைச்சு கொடுத்து அவளை திருப்பி அழைக்கிறது. மீண்டுமாக பேதுவர் என்னை பின்பற்றுவான்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். தனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதை பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். இவைகள் எல்லாவற்றும் மத்தியில உடைய ஊழியர்களுடைய நண்பர்கள், உடைய குடும்பம், உடைய வேலை என்னவா இருக்கோ எல்லாவற்றுக்கும் மத்தியில என்னை நேசிக்கிறையா? ஆண்டவர் எதிர்பார்த்தது ஒரு தெய்வீக அன்பு, அகப்பே இல்லாம அவருடைய தெய்வீக அன்கண்டிஷனல் லவ், அவருடைய எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிக்கிற ஒரு கடவுள். அப்படியான ஒரு நேசத்தை, தனிய தியாகம் செய்கிற ஒரு நேசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் பேர் சொல்றாங்க, நான் என்னுடைய மனித சுவாபத்துல மனித தன்மையில உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய குறைகள் மத்தியில உன்னை நேசிக்கிறேன். அப்படி 3 முறை ஆண்டவர் கேட்கும் பொழுதெல்லாம் அதே விதமான சொல்வதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, feed my lambs, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்படியானால் என்னுடைய ஆடுகளை நீ தான் கண்காணிக்க வேண்டும். உன்னுடைய கரத்திலே ஒரு மேய்ப்பனாக உன்னை நான் ஸ்தாபிக்கின்றேன். என்னுடைய பொறுப்பை உன் கையில கொடுக்கிறேன், நீ ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னுடைய வசனத்தை எடுத்து கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் 2ஆம் முறை சொல்வதை பார்க்க. 3ஆம் முறை என்னுடைய ஆடுகளுக்கு போஷிப்பாயாக, என்னுடைய ஆடுகளுக்கு போஷனை தேவை. இன்றைக்கு பலவீனமாக இன்றைக்கு வசனங்கள் சொல்லப்படாத நிலையிலே காணப்படும் பொழுது நீ ஒரு மேய்ப்பனாக பாதுகாக்க பண்படுத்த நீ வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் உன்னதமான அழைப்புக்கு பேதுரு தன்னை அர்ப்பணித்து அந்த உன்னதமான அழைப்பை
முற்றிலுமாக ஒரு கோழையான இருந்த பேரு ஒரு பெரிய போதகராக ஆண்டிய சுவிசேஷத்தை எடுத்து கூற ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் மக்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டதை நாம் அறிஞ்சோம். தன்னை தாழ்த்தி தன்னுடைய குறைகளெல்லாம் அர்ப்பணித்து ஆண்டுடைய சேவையில தன்னை ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் பெரிய ஒரு அதிசயமாக பேரையும் பிரதான ஆண்டவர் எடுத்து பார்த்தோம். பவுலும் பேரும் யோவானும் ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளாக திருச்சபையினுடைய முக்கியமான ஊழியத்தை செய்து பார்த்தது. அத்தனை 11 பேரும் தேர்ந்தெடுத்தாங்க. 11 பேரை வச்சு விசேஷமாய் சொல்லப்பட்டது. அத்தனை பேரும் ரத்த சாட்சிகளாய் ஆண்டவரை மறைத்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய சுவிசேஷங்களாக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்க என்ன பணி செய்யறீங்களோ எனக்கு தெரியாது. வீட்டு வேலை செய்யறீங்களோ இல்லை வெளியே சிஇஓ பெரிய கம்பெனிக்கு இருக்கீங்களோ நீங்க என்ன ஊழியத்தில் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. அது எல்லோருமே ஆண்டுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை. ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக அத்தனை பேர் ஆத்மாக்களையும் நீங்களும் நானும் ஆண்டுடைய ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும். இந்த குருத்துவ பணியில திருச்சபையின் ஆயர்கள் ஒரு காலம் வரப்போகிறது. திருச்சபையுடைய கடைசி அத்தியாயம் மக்கள் ஆண்டவரை அறிந்த மக்கள் மாத்திரமே அதனுடைய அதிகாரத்தை எழுதுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நீங்கள் தான் ஆண்டுடைய சுவிசேஷங்கள், நீங்கள் தான் ஆண்டுடைய சத்தியத்தை எடுத்து சுமந்து செல்ல வேண்டியவர்கள். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அழைப்பில உன்னதமான அழைப்பில அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். உங்க வாழ்க்கை ஆண்டவருக்காக சிறப்பாக காண வேண்டுமானால் உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கணும். ஜெபிப்போமா? அன்பினார்களே, திவ்யமான கரங்களை கொடுக்கணும். உன்னதமான அழைப்புல நாங்கள் அனைவரும் இணைந்து சுவாமி ஆயர்களாக சபை மக்களாக சபையை கட்டும் பணியில பாரத்தோடு இந்த நாளிலே நாங்கள் வருகிறோம். எங்கள் ஒவ்வொரு கரங்களிலே நீங்கள் என்ன அழைப்பை கொடுத்திருக்கீர்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்தோம், ஜெபிச்சோம், அற்புதங்களை பார்த்தோம், எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி போயிடாது. மக்கள் அனைவருக்கும் ஆத்ம பாரத்தை தாங்க சுவாமி. ஒவ்வொருவரும் உங்களுடைய வருகையில நாங்கள் கணக்கு கொடுக்கணும். எத்தனை ஆத்மாக்கள் நீ எனக்கு காய் கொண்டு வந்தா என்று கேட்கும்பொழுது நாங்கள் பெருமையாக காண வேண்டும். ஆண்டவரே, இன்றையிலிருந்து நாங்கள் ஒருவேளை தவறி போனால் எங்கள் ஊழியத்தில் நாங்கள் செய்யாத காரியங்கள் இருக்குமானால் எங்கள் தயவாய் மாறியும் கத்தாவே நீங்கள் ஒவ்வொரு துரிதமாய் முக்காய் சேர்ந்து உங்கள் முக்காக செலவிடப்பட உங்களுடைய காரியங்களில் ஈடுபட எங்கள் தரப்படுத்தும். இப்படியாக இந்த சீடர்கள் 120 பேர் ஆண்டவருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு கூறினார்களோ, உலகம் எங்கும் சிதறப்பட்டார்களோ, ஆண்டவரே உபத்திரங்களிலோ கஷ்டங்களோ பாடுகளோ சகித்து உமக்காக நின்றார்களோ, ஆண்டவரே அவங்க ரத்த சாட்சிகளாய் மறித்ததையும் அதே நேரத்தில் அவங்க துன்புறுத்தப்பட்டு எரிக்கப்பட்டு ஆண்டவரே மிருகங்களால் கொல்லப்பட்ட நிலைகள் இருந்தாலும் உமக்காக நின்றதை நாங்கள் நினைவு கொள்கிறோம். சரித்திரத்தில் பார்க்கிற ஒவ்வொரு சுவிசேஷங்களும் இன்றைக்கும் ஆண்டவரே அவர்கள் விட்டு சென்ற நற்சாட்சி இன்றைய எங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்தப்படுகிறது. ஒரு சரித்திரத்தை படைத்தவர்களாக சரித்திரம் எழுதப்பட்ட நபர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த கடைசி நாட்டில் என்னுடைய சரித்திரத்தில் நாங்கள் எழுதப்பட வேண்டிய சத்தியம் இந்த கரங்கள் கொடுக்கிறோம். இடத்திலே திருச்சபை இந்த இடத்திலே குடும்பத்தை எரிகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த வட்டாரத்தில் மாற்றமில்லை, நாங்கள் எல்லோரும் எங்கே இருக்கிறோமோ தனித்திருக்கோமோ எல்லாம் உடைய சுவிசேஷத்தின் சத்தம் கேட்கப்படட்டும். எங்களுடைய வீடுகளிலே ஜெப சத்தம் கேட்கணும் சுவாமி. அந்நிய மக்களுடைய அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. உடைய வருகைப்படாத ஒரு பெரிய எழுப்புதலை திருச்சபைக்கு வேண்டும். தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கீங்க, நிச்சயமாக பதிலளிப்பீங்க என்ற நம்பிக்கையோட இந்த இடத்துல நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களை எடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனாவே. ஆமென்.